அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி. முதல் விஷயம் சமீபத்தில் திருவாரூர் போயிருந்தேன். திருவாரூர் போயிருந்தப்போ ரூமில் நிறைய பேர் சந்திக்க வந்திருந்தாங்க. என்னுடைய வாகன ஓட்டுநர், அப்புறம் 2-3 என்னுடைய டீம்மேட்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே இடம் அதிகமாக இருந்தாலும் உட்காரத்துக்கு பெட்டு 2 சேர் அவ்வளோதான். அது மேலே எங்கேயும் உட்கார முடியாது. அப்போ எங்களுடைய ரொம்ப முக்கியமான நண்பர் ஒருவர் வந்தார். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும் டிவி கீழே. அது சும்மா 2 போல்ட்டில் தான் நிற்கும். அவர் வந்தார். கொஞ்சம் நான் சொன்னேன், பார்த்து உட்காருங்க அப்படின்னு. ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு நண்பர் வந்தார். அவர் எதுவும் கேட்கல, அவரே உட்காந்தார். இவரை நான் பார்த்தேன், இவர் என்னை பார்த்தாரு. ஃபஸ்ட்டு ஆள். ரெண்டாவது ஆள் நான் எதுக்கு பார்க்குறேன்னு தெரியல. நம்ம சொன்னாலும் கேட்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவரோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல. நான் விட்டுட்டு நான் எதுவுமே பேசலை. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த உட்காந்துருந்த அந்த பெஞ்ச் உடைந்து 2 பேருமே கீழே வந்துட்டாங்க. நான் அந்த முதல் நபரை பார்த்தபோது அவர் புரிந்து கொண்டார், நான் எதுக்கோ பார்க்குறேன், திரும்ப பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த இடத்துல அவர் தன் மேல் உள்ள தவறு புரியல, அதை செயல்படுத்தல அவர். அதனால் கீழே வந்துட்டார். என்னோடய கேள்வி, அது ஒரு சாதாரணமாக அப்படி ஒரு ரேக், அவ்வளோதான். ஒரு நம்ம தேங்காய் நல்லா வைப்போம் பார்த்திங்கன்னா, 2 ஆணி அடித்து செவுத்தில், அது போல் ஒரு ரேக் தான் அது. அதில் அவங்க உட்கார்ந்தது தவறு. ரெண்டாவது உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் அதை சொல்லாமல் இருந்தது சரியா தவறா? இதுதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த அடுத்த லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சுங்க. 2 பேர், அதில் ஒருத்தர் ஹேண்டிகேப்டு. உனக்குன்னா அவ்வளோ மகிழ்ச்சி, அடுத்த கீழே பார்க்குறதில்ல, ரசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது நான் ரசிப்பேனான்றது உங்களை முடிவுக்கே விட்டுறேன். எதுக்காக நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வையில் என்ன பண்ணுறனே தெரியாமல் 2 பேரும் இருக்காங்க. 2 பேருக்கிட்டுமே டேலண்ட் உண்டு. முதல் நபர் ஹைலி டேலண்டட், ரொம்ப ஷார்ப்பான ஆள், ரியல் எஸ்டேட்டில் ஒரு தாதாரம் வச்சுக்கலாம். ரெண்டாவது ஆள் தேவையில்லாமல் கடன், அதுக்கு பரிகாரங்கள், அதுக்கு தகடு தாயத்துன்னு சுற்றின ஆள். ஆனால் 2 பேருக்குமே ஒரு குட் குவாலிட்டி உண்டு. 2 பேருமே இன்பில்ட் பீப்புள், இன்பில்ட் ஜெயிக்கக்கூடிய ஆட்டிடியூட் உள்ள பீப்புள். அப்போது நான் இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட சொல்லாத காரணம், அவங்க அந்த இடத்துல உட்காரும்போது அது அது சேரா ஸ்டூலா அப்படின்னு பார்க்காமல் உட்கார்ந்தாங்க. அது முதல்ல உட்காந்தவருக்கு நல்லா தெரியும் அது தாங்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ பேச்சு சொல்லிட்டு 2வது ஆள் உட்காந்துப்போ உட்காரதுன்னு சொல்லலை. அவரும் நல்லா ஏர் இண்டியா ட்ரீம் லைனரில் உட்காந்த மாதிரி நல்லா இந்த பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டாரு. நம்ம இந்த இடத்துல அந்த நொடி அவங்க 2 பேரும் வாழாதனால அதுக்கான தண்டனை அவங்களை அனுபவித்து வந்தாங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அவங்க சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்த பண்ணாதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறேன், அவர் பண்ணுறாரு. அப்போது இவங்களுக்கு அவங்க வேலை போய் தான் சொல்லணுன்றது தான் அந்த விஷயம். சிலருக்கு கோபம் வரலாம், ஒரு ஹேண்டிகேப்டை கீழே வச்சுட்டேன், ஒரு வயசான பெரியவர் கீழே வச்சுட்டேன். கீழே வைக்கிறதுலாம் இதில் கிடையாது. இதில் முழுக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க லைஃப், அவங்க பொறுப்பு என்பதான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இதில் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இங்கே கதைக்கு உதவாத விஷயங்கள். த மோர் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா
நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கு நாம் தான் பொறுப்பேற்கணும். நாம் பொறுப்பேற்றால் தான் வந்து நாம் சிறப்பாக இருக்க முடியும் என்ற தாழ்மையான கருத்து. ரெண்டாவது விஷயம் வந்து அதாவது 2 விஷயம் முக்கியமான விஷயங்கள். அதில் ஓகே 3 விஷயங்கள் சொல்லிவிடும். ஒன்று வந்து திருச்சி பிளாசம் ஹோட்டலில் வந்து 15ஆம் தேதி மீட்டிங் எங்களுடைய அன்னதான குழு எல்லாருமே சேர்ந்து சந்திக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அன்னதானத்தை எப்படி விரிவுபடுத்துவது என்பது அந்த மீட்டிங்கோட நோக்கம். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் எங்கள் ஊரில் அன்னதானம் பண்ணணும், நாங்கள் வந்து இந்த குழுவோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் 9442636363 நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். என்னால் வர முடியாத சூழ்நிலை, தவறாக எடுத்துக்காதீங்க. எங்கள் டீமை சேர்ந்த எங்கள் தலைவர் கணேசன் சார் அவர்கள் தலைமையில் அந்த குழு மீட் பண்ண போகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீட்டிங்காக இருக்குது என்பது என்னுடைய தலைமையான கருத்து. 3வது விஷயம் வந்து போரூர் நேற்று வந்து ஒரு மேம்பாலம், மெட்ரோ மேம்பாலம் அவருடைய 2 சிவில் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே விழுந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார். இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அப்படியான்னு சொல்லிட்டு நான் வந்து நான் அடுத்து அதை பற்றி பெருசாக ஆர்வம் செலுத்திக்கல, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அது நடந்தது. நான் டெய்லி அந்த வழியாக தான் நான் வீட்டுக்கு போவேன். நீங்கள் இதை வந்து நம்பி தான் ஆகணும். இதே போல் விபத்து வந்து நங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு வாட்டி நடந்து ஒரு ஒரு நல்ல இளம் வயது மனிதர் இறந்து போனார். அது என் மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் ஆகிடுச்சு என்னுடைய மெமரி சிஸ்டத்தில். நான் எப்போல்லாம் வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக போகிறனோ எனக்கு எப்போதுமே பயம் இருக்கும். நான் கார் ஓட்டும்போது இந்த பீம் விழுந்துட்டா, இந்த கேர்டர் விழுந்துட்டா, இந்த ஏதாவது இரும்பு விழுந்துட்டா, ரொம்ப ரிஸ்க்கான வேலையை அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நான் போகும்போதெல்லாம் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து மனசில் பட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து அந்த செய்தி கேட்டபோது அப்போ நம்ம நினச்சது உண்மையாகிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை. நம்ம 2 வந்து அந்த இறந்து போன ஒரு பாவம் யாரோ என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி செய்தி சேகரிச்சிக்கல. ஆனால் வந்து இது ஹியூமன் எரர் தான். 241 பேர் ப்ளஸ் 15 பேர் இறந்து போனாங்கன்னா அது ஏதோ ஒரு ஹியூமன் எரரில் 220 உயிர் போகுது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில். அந்த 220 பேர் இறந்ததும் இந்த ஒரு ஆள் இறந்ததும் சமம் தான். 2க்குமே காரணம் ஹியூமன் எரர் தான். இட் இஸ் நாட் தட் நம்மளோட டிசைன்லாம் வீக்லாம் கிடையாது. டிசைன்லாம் ஸ்ட்ராங்கு. அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு ப்ரீ செக் பண்ணி அது வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கும் சிங்கப்பூருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம சிங்கப்பூர் பக்கத்துலேயே கிடையாது. சிங்கப்பூர்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து ஃபைன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக லா இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்து நீ ஒரு பள்ளம் நோண்டி வைக்கலாம், 4 பேர் சாவான். இப்போ நான் சொன்ன தாராபுரத்தில் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு வாக்கர் வச்சு தான் நடக்கிறா. யாரோ ஒரு இன்ஜினியர் ஏதோ 10 லட்ச ரூபா அவங்க 3-4 பேர் திரட்டி கொடுத்து அதில் 6 லட்ச ரூபா பில்லு. அந்த ஃபேமிலி இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி. அந்த பொண்ணுக்கும் அவங்க தம்பிக்கும் அம்மா அப்பா கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஒருத்தனோட அஜாக்கிரதை ஒரு குடும்பம் தெருவில் நிற்குது. அப்போ இதே தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயும் இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஒரு இன்ஜினியரிங் சேஃப்டி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். அண்டு 4வது விஷயம் வந்து ஒரு வீடியோ ஒன்று எனக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன். கோவாவில் நடந்த சம்பவம். ஹெல்த் மினிஸ்டர், கோவாவோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டே வர்றாரு. வேர் இஸ் சிஎம்ஓ, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அந்த பயிற்சி அந்த பணியில் இருந்தவங்களாம் வந்து ஒன்றும் தெரில. கூட ஒரு 5-10 பேர் வருவாங்க. ஆஃபீஸர் நல்லா நீட்டாக டக் பண்ணிவிட்டு இவர் சீட்டில் போய் உட்காருவார். இப்போ சிஎம் வருவார். அவர் வந்து பேசுவார். அந்த வீடியோ வந்து உண்மையிலே இந்தியாவான எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிங்கப்பூர் ஸ்டைல் வீடியோ இருக்குது. அதாவது
நீ எப்படி வந்து வயதானவர்கிட்ட தப்பாக பேசலாம், அதாவது வந்து ரூடாக பேசலாம், எங்கள் கவர்மெண்ட்டில் எப்படி நீ பண்ணலாம், நீ உடனே டிஸ்மிஸ், நீ வந்து நான் இருக்க வரைக்கும் நீ உள்ளே வர முடியாது, உடனே அவர் கூப்பிட்டு ஒரு சஸ்பெண்ட் பண்ண சொல்லிவிட்டு வேறு யாராவது போடுங்க, நீ எதாவது லீகலாக பார்க்கணுன்னா பார்த்துக்கோ, நான் ஐ வில் ஃபேஸ் யூ இந்த கோர்ட்டு, நான் இருக்க வரைக்கும் நீ உள்ளே வர முடியாது. அந்த ஒரு கால் வந்து உன்னை உள்ளே சேர்க்கணும் போது என்னை நீ பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுன்னா அப்போ நான் முடிவு பண்ணிக்கிறேன். கண்ணாமண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப நீட் இங்கிலீஷ், தவறான வார்த்தைகள் இல்லாமல், நம்ம ஊர் அரசு அது மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுவார். எப்படி ஒரு 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 அரசு டாக்டர் நீ வயது முதிர்ந்தவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கலாம், தப்பாக நடந்தால் தவறாக அவங்கள ட்ரீட் பண்ணலாம், ட்ரீட் பண்ணலாம், மரியாதை குறைவாக நடத்தலாம், பிடிச்சி வாங்குவான்னு வாங்கிடுவார். இது அந்த கோவா ஹெல்த் மினிஸ்டர், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா ஹெல்த் மினிஸ்டரும் இப்படி தான் ஆகணும். நம்ம ஹெல்த் மினிஸ்டர்லாம் எப்படி கொள்ளடிக்கிறான்னு தான் வந்து கடந்த 50 வருஷங்களாக போயிட்டுருக்கு. கடவுள் தான் வழிகாட்டணும். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு சிறிய கதை. அந்த கதையில் ஒரு ஒரு நாய், ஒரு கழுதை, இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர். அந்த நாயும் கழுதையும் ஒருவர்கிட்ட வேலை பார்க்கும். அந்த ஒருவர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, நல்ல வேலை வாங்கிட்டு பாதி சோறு போட்டுட்டு அதை வந்து வெயிலில் மழையிலலாம் வெளியில் தான் கிடக்கும், கட்டி கூட வைக்க மாட்டார். அதாவது அதுக்கு ஒரு பத்திரமான பாதுகாப்பான இடம் கூட கட்டி கொடுக்கல. ரொம்ப 2மே ரொம்ப செம்மக்கடுப்பாக இருக்கும். இவங்க என்னடா இவன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறானே, இவன் நம்ம என்ன தான் இவங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயும் கழுதையும், நாய் படுத்திருக்கோம், ஒரு நாள் கழுதையும் படுத்திருக்கோம். ஒரு திருடன் வந்துடுவான். நாய் அப்படி எட்டி பார்க்கும், தலையை தூக்கி பார்க்கும். பார்த்தோன்னே அது பேசாமல் படுத்துக்கும், குறைக்காது. ஏன் குறைக்காதுன்னா, இவனை பார்த்து நம்ம குறைச்சி இவன் திருடனை பிடிச்சி நமக்கு எதுவும் வந்து இவன் அவார்டு கொடுக்கப்படல, அதே பாராப்பட்டினோட தான் வைப்பான். வேலை பார்க்குறதுன்னு உயிரை கொடுத்து வேலை பார்த்தாச்சு, இனிமேல் இவங்க வேலை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து அவன் போடுற சாப்பாடுக்கு மட்டும் தான் வேலை பார்க்கணும் முடிவோட அந்த நாய் பேசாமல் இருக்கும். அது பாட்டு தூங்குற மாதிரி பேசாமல் கிடக்கும். இந்த கழுதை என்ன பண்ணுன்னா, என்னடா இது திருட வரான், அந்த நாய் அறிவிட்டது தூங்கிட்டு இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ நம்ம ஏதாவது கத்தி அவனை விரட்டோன்னா நம்ம முதலாளி அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு நமக்கு வந்து கூடுதலாக சாப்பாடு போடுவார், நம்ம கூடுதல் நல்லபடியாக கவனிச்சு பாருங்க வச்சு கழுதை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். ஒரு நேரத்தில் திருடனுக்கு புரிஞ்சிடும், கழுதை நம்மளை பார்த்தா கத்துனோன்னா அவன் எதிர்கிச்சு ஓடி போயிடுவான். இது என்ன கழுதை நைட்டு ஒரு 2:30 மணிக்கு 2 மணிக்கு கத்துது அப்படின்னு வெளில வந்து பார்ப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுக்கு செம்ம கோவம். அந்த கழுதை டாக் ஓனர் அடி வெளுத்து வாங்கிடுவாங்க கழுதையை. தின்னுட்டு அரை தீவனத்துக்கே நீ இந்த ஆட்டம் போடுற, என்னை தூங்க விடாமல் பண்ணுற, அடினா அடி. அதாவது வந்து இதுக்கு மேலே அடித்தா அந்த கழுதை செத்துருன்ற ஒரு நிலைமை அவன் உணர்ந்த பிறகு கழுதையை விட்டு போயிடுவான். அவன் போன அப்புறம் கழுதை தலையை தூக்கி பார்க்கும் நாய் அப்படியே பார்க்கும், தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அது கழுதைக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது நல்லா படுத்து தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த கதையுடைய கிரக்ஸ் என்ன அப்படின்னா, சில கழுதைகள் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அடுத்த ஒரு வேலையை பார்த்தால் பாராட்டு கிடைக்கும் என்று நம்புகின்றது. நான் திரும்ப சொல்கிறேன், சில கழுதைகள் தங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தா நமக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும்னு நான் நம்புது. ஆனால் அந்த கழுதைகளுக்கு தெரியாது, எந்த காலகட்டத்திலும் அடுத்த வேலைக்காக நமக்கு பாராட்டும் பத்திரமும் கொடுக்கப்பட மாட்டாது. நேரம் வரும்போது நீங்களும் வந்து வச்சு செய்யப்படுவீர்கள் என்ற விஷயம் எந்த கழுதைக்குமே புரியுறதில்லை. அந்த நாய்க்கு தெரிஞ்ச விஷயம் இந்த கழுதைக்கு புரியுறதில்லை. சரி, நம்மளும் நம்ம லைஃப்பில் சில இடங்களில் நாயாக இருக்கிறோம், சில இடங்களில் வந்து நாய் மாதிரி நம்ம இல்லாமல் போனோம் அப்படின்னா கழுதை மாதிரி அடி வாங்கி சாவுடைய வாசலில் கால வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். இது உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி உங்களுக்கும் பொதுவான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனையே அடுத்தவன் தான். நம்மளால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தவனுக்கு எவனெல்லாம் உதவி பண்ண போகிறானோ அவனெல்லாம் சங்கடத்தை இருப்பான், அவனெல்லாம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பான். அது பணம் கொடுத்துருப்பான், கடன் வாங்கி கொடுத்துருப்பான், அடுத்தவனுக்கும் வாங்கி கொடுத்துருப்பான், செக்கு கேரண்டி கொடுத்து
கேரண்டர் செக் கொடுத்துருப்பான், கோ கேரண்டராக ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பான், கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருப்பான், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். இது போல் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்க கேட்காம நாமளே போய் ஆஜராகி ஐயையோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சங்கடப்பட்டு ஹெல்ப் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு நாள் அந்த கழுதையை போல் அடி வாங்க நேரிடும். அந்த அடி மரண அடியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எல்லா நேரத்துலையுமே நாயாக இருந்து விட்டு போய்விடுங்கள். அது சிறப்பு. எந்த நாய்னா இந்த கதையில் வரக்கூடிய நாய் போல். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியும். நம்ம இதை செய்தால் இவன் நமக்கு பண்ணுமா அப்படின்னு சொல்லி அடுத்த நாளை நம்ம பண்ணும்போது நாம் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விதினா, நீங்கள் கழுதியாக இருந்து கொள்ளுங்கள், நான் நாயாக இருந்து கொள்கின்றேன். ஸோ இந்த கதை வந்து ஏன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால், சில கழுதைகளை கடந்து வரக்கூடிய வாய்ப்பு கடந்த 10 நாட்களில் எனக்கு கிடைச்சிது. அந்த கழுதைகளுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பழமுக்கு ஆண்டாளுக்கு நரசிம்முக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு இதே இடத்துல உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அடக்கம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடி பாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.